மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவி பகுதியில் தமிழக பாஜக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக மும்பையிலிருந்து நமது கள செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் விவரங்கள் இப்போது பார்க்கலாம். மும்பையில் இப்போ நம்ம தாராவி அப்படிங்கிற பகுதியில் இருக்கோம். எல்லாருக்கும் இந்த பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி மும்பையில் தாராவி அப்படிங்கிற பகுதி. இங்கே அரசியல்வாதிகள்கிட்ட பேசி பார்க்கும்போது என்ன தெரியுது, சுமார் 50,000 ஓட்டுகள் இருக்கு. எம்எல்ஏ யாரு தாராவியில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுல தமிழர்களுக்கு அதிகம் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள், அதாவது முக்கியமாக பாஜகலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து, அதாவது தமிழ் பேசக்கூடிய தலைவர் இங்கே தமிழ் மக்கள்கிட்ட வந்து பாஜக கேண்டிடேட்காக வாக்கு சேகரிச்சுட்டு இருந்தாங்க தாராவியில். அப்பொழுது தான் நம்ம இவங்களை சந்திக்க நேரிட்டது. திரு ஹெச் ராஜா அவர்களும் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்திருக்காங்க பாஜக. இப்போ அவர்களே கேட்போம். சார், மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு சேகரிக்கிறீங்க? அதாவது திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பிரதான் மந்திரி ஜனதன் யோஜனா, அதே போல் இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தேன்னு காங்கிரஸ் சொன்னாலும் WTOவில் அவங்க உணவு மானியத்தை வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம்னு ஒப்பு கொண்டு வந்தாங்க. அதை வந்து ஏற்க முடியாதுன்னு இந்த மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த மாதிரி இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், உற்பத்தியை பெருக்கணும். அதே போல் முதல் முறை தொழில் முனைஞர்களுக்கான சலுகைகள், அவர்களுக்கான நிதி உதவி ஆகிய பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வர வேண்டும். ஏழ்மை முழுக்க ஒழியணும்னு சொன்னால் நீங்கள் பிஜேபி ஆதரிக்கணும். அதோடு கூட இன்றைக்கி முதல் முறையாக ஒரு தேசிய கட்சி தாராவிக்கு பக்கத்தில் இருக்கிற சயான் கோலிவாடாவில் ஒரு தமிழ் வேட்பாளரே நம்ம நிறுத்தியிருக்காங்க, தமிழ்ச்செல்வன். ஆகவே இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபி இருக்குது. மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி மாநிலத்தில் பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துறது சுலபம்.